ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வசந்த இல்லம். இப்போ நம்ம பார்க்க போகிற விளாக் வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகைங்க. சாரிங்க, வீடியோ கொடுக்க லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால வீடியோ என்னால் எடிட் பண்ணி கொடுக்க முடியல. அதனால் நான் சாரி கேட்டுக்கிறேன். வீடியோ வந்து லேட்டாக டிலே ஆனாலும் நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஆடி பரணி காவடி வந்து வீட்டில் எடுத்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் ஆடி கிருத்திகைக்கு முன்தினம் வந்து பார்த்திங்கன்னா பரணி காவடி தாங்க நம்ம வீட்டில் எடுப்போம். வீட்டில் பரணி காவடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கலசம் நிறுத்தி எப்போவுமே காவடிக்கு கலசம் நிறுத்தி வீட்டில் பரணி காவடி தாங்க எடுப்போம். மறுநாள் பார்த்திங்கன்னா கிருத்திகை ஆடி கிருத்திகை வீட்டில் நம்ம வழிபடுவோம். ஆடி கிருத்திகைக்கு வழிபாடு வீடியோ வந்து நான் அதுவும் இதாக கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ண எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஆடி கிருத்திகைங்க. ஆடி கிருத்திகைக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு 5 அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன். பால், தயிர், சந்தனம், மஞ்சள், பன்னீர் 5 அபிஷேகம் பண்ணி பூவால் அர்ச்சனை செய்து ஆரத்தி எடுத்து முருகருக்கு அலங்காரம்லாம் பண்ணியிருந்தேங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கும் வேலுக்கும் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி முல்லை, சாமந்தி, ரோஸு இதால் நான் முருகருக்கு அலங்காரம்லாம் பண்ணி பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நேற்று வச்சுருந்த கலசம்லாம் எடுத்துட்டு நேற்று போட்டிருந்த பூவெலாம் எடுத்துட்டு இன்றைக்கி திருப்பி முருகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு படையலுக்காக வந்து பார்த்திங்கன்னா பாயாசமும் வடமும் ஒரு பக்கம் லாஸ்ட்டாக பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாப்பாடு, சாம்பார், பொரியல் வந்து பார்த்திங்கன்னா 3 வகை பொரியல் தாங்க பண்ணியிருந்தேன். வெண்டைக்காய், கொத்தரக்காய், வாழைக்காய். ஏன்னா நம்ம பரணி காவடிக்கு 5 வகை பொரியல் பண்ணியிருந்தோம். ஒரு நாள் ஆடி கிருத்திகைக்கு 3 வகை பொரியல் தாங்க பண்ணியிருந்தேன். வடை, பாயாசம், சாப்பாடு எல்லாமே பிரசாத நெய்வேத்தியம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி ஆடி கிருத்திகைன்றதுனால முருகருக்கு மாவு தீபம் போடலான்றதுக்காக சஷ்டி வரைஞ்சி சரவண பவன் அதில் ஏதி ஒரு தாமல் தட்டு எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் பார்த்திங்கன்னா மாவு வழுக்கு 6 வழுக்கு தாங்க எடுத்திருந்தேன். நம்ம பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபம் போடுவோம், வெத்தலை தீபம் போடுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வெத்தலை தீபம் போடலை. அதனால் மாவலுக்கு போடலாம், 6 தீபம் மாவலுக்கு போடலான்றதுக்காக மாவில் வழுக்காக ரெடி பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மாவலுக்கு போட ரெடி பண்ணியிருந்தேங்க. முருகருக்காக நம்ம மனதார முருகரை நம்பி நம்ம வழிபட்டால் நிச்சயம் நம்மளுடைய கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே நீங்கும். அதேமாதிரி குழந்தை பாக்கியம் வேணும் என்பவர்கள் எல்லாருமே முருகரை நம்பி நாங்கள் முருகரை நம்புகிறோம், வேண்டுறோம், ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு அரை மனசோட யாருமே முருகரை இது பண்ணாதீங்க. முழு மனதோட முருகரை நம்ம வழிபட்டால் நிச்சயம் குழந்தை வரம் உண்டுங்க. இதுமாரி சஷ்டி விரதம், குழந்தை வரம் வேண்டுறவங்களாம் சஷ்டி விரதம், அப்புறம் பார்த்திங்கன்னா மாதம் சஷ்டிக்கு விரதம் இருக்கலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை சஷ்டி விரதம் 6 நாள் விரதம் வருது. அந்த 6 நாள் விரதமும் நீங்கள் நிச்சயம் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் படையலெல்லாம் போட்டு நாங்கள் வீட்டில் தீபம்லாம் ஏற்றி சாம்பிராணி புகைலாம் போட்டு என்னுடைய ஆடி கிருத்திகை வழிபாடு இப்படி தாங்க இருந்தது. முருகருக்கு நேற்று பரணி காவடிக்கு அலங்காரம்லாம் நல்லா பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அந்த பூலாம் எடுத்துகிட்டு சிம்பிளாக அவர் அலங்காரம் பண்ணி நாங்கள் எங்கள் வீட்டில் பூஜைலாம் இருந்தது. நம்ம பரணி காவடி எடுத்ததுனால காவடியும் வச்சு கிருத்திகை வழிபாடு இப்படி தாங்க இருந்தது. வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பரணி காவடியா கிருத்திகை காவடியான்னு அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் அத்தை பூஜை வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜைங்க. வரலட்சுமி பூஜை பற்றி டீட்டெயில்ஸ் யாருக்காவது வேணும்னா, தாம்பலம் வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா எனக்கு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் வீடியோ கொடுக்குறேன். ஆடி கிருத்திக்கு விரதம் இருந்து பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு தழுகையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் உறுப்பு இதெல்லாம் விட்டுட்டு ஈவினிங் டைமில் முருகருக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம், கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரத்னகிரி கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம். கோவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பூவால் அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. முருகர் வந்து பார்த்திங்கன்னா ராஜகோலத்தில் தேர் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப முருகர் தரிசனம் வந்து ரொம்பவும் பார்க்குறதுக்கு மை மறந்து போனது. அங்கே முருகர் கோவில் தரிசனம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க வீட்டுக்கு வந்தோம். என்னுடைய கிருத்திகை வழிபாடு இப்படி தாங்க இருந்தது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.